ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. மார்ஸ் மீடியா நேயர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 11 மே 2026 திங்கட்கிழமை. பராபவ வருடம் சித்திரை மாதம் 28ஆம் நாள். திதி நவமி மாலை 3:24 மணி வரை, பிறகு தசமி. நட்சத்திரம் சதயம் இரவு 1:28 மணி வரை, பிறகு பூரட்டாதி. யோகம் மாகேந்திரம் இரவு 1:04 மணி வரை, அதன்பின் வைத்ருதி. கரணம் கரசை மாலை 3:25 மணி வரை, பிறகு வனசை காலை 3:15 மணி வரை, பிறகு பத்திரை. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு திங்கட்கிழமை அப்படிங்கறதால மனசுல ஒரு தனி அமைதி நிலவும் நாளுங்க. நீங்க எதை தொட்டாலும் அதுல ஒரு தெளிவு இருக்கும். ரொம்ப நாளா குழப்பத்துல இருந்த ஒரு பிரச்சனைக்கு இன்னைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்ப சீரா இருக்கும். உங்களோட கனிவான பேச்சால வாடிக்கையாளர்களை ஈர்ப்பீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம ரொம்ப இயல்பா வேலை நடக்கும். பணவரவு இன்னைக்கு உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி சரியா வந்து சேரும். குடும்பத்துல ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழ்நிலை நிலவும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ரொம்ப பக்கபலமா இருப்பாங்க. சாயந்தரமா குடும்பத்தோட ஒரு சின்ன வெளியூர் பயணம் அல்லது கோவிலுக்கு போயிட்டு வர வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்துல ரொம்ப நல்ல முன்னேற்றம் இருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 7. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடக்க போற நாளுங்க. காலையில எழுந்ததுமே ஒரு சந்தோஷமான செய்தி உங்களை தேடி வரும். உங்களோட திறமைகளை வெளியில காட்ட ஒரு அருமையான வாய்ப்பு இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்கு. வியாபாரத்துல இன்னைக்கு நீங்க நினைச்சதை விட லாபம் பல மடங்கு பெருகும். புதுசா ஆர்டர்கள் குவியும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் கிட்ட இருந்து பெரிய பாராட்டு கிடைக்கும். உங்களோட கடின உழைப்புக்கு இன்னைக்கு பலன் உண்டு. பணவரவு ரொம்பவே தாராளமா இருக்கும். குடும்பத்துல ரொம்ப கலகலப்பான சூழல் நிலவும். சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்து உங்களை ஆச்சரியப்படுத்துவாங்க. வாழ்க்கை துணையோட ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். மனசு விட்டு பேசி மகிழ்வீங்க. ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். மனசுல ஒரு பெரிய நிம்மதி எப்பவும் நிலைச்சிருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 5 மற்றும் 8. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய நாளா அமையப் போகுதுங்க. உங்களோட சிந்தனைகள் எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கும். எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசிச்சு ரொம்ப சரியா செஞ்சு முடிப்பீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு வாடிக்கையாளர்கள் கூட்டம் அதிகமா இருக்கும். உங்களோட உழைப்புக்கு ஏத்த பலன் இன்னைக்கு கைமேல் கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் கிட்ட இருந்து பெரிய பாராட்டு கிடைக்கும். உங்களோட கடின உழைப்புக்கு இன்னைக்கு பலன் உண்டு. பணவரவு ரொம்பவே தாராளமா இருக்கும். குடும்பத்துல ரொம்ப கலகலப்பான சூழல் நிலவும். சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்து உங்களை ஆச்சரியப்படுத்துவாங்க. வாழ்க்கை துணையோட ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். மனசு விட்டு பேசி மகிழ்வீங்க. ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும்.
மனசுல ஒரு பெரிய நிம்மதி எப்பவும் நிலைச்சிருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 5 மற்றும் 8. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடருதுங்க. அதனால எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்பவே கவனமா இருக்க வேண்டிய நாளுங்க இது. மனசுல தேவையில்லாத பயம் அல்லது படபடப்பு வரலாம். அதை தவிர்க்க அமைதியா தியானம் செய்யறது நல்லது. யாருக்கிட்ட பேசும்போதும் வார்த்தையில ரொம்ப கவனம் தேவை. வியாபாரத்துல இன்னைக்கு புதுசா எந்த ஒப்பந்தமும் கையெழுத்து போடாதீங்க. அதே மாதிரி பெரிய முதலீடுகளை தவிர்த்திடுங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் கிட்ட இருந்து பெரிய வாக்குவாதம் வரலாம். முடிஞ்ச வரைக்கும் உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு அமைதியா இருங்க. பண விஷயத்துல இன்னைக்கு ரொம்ப டைட்டா இருக்கும். யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. குடும்பத்துல சின்ன சின்ன விவாதங்கள் வரலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்க விட்டு கொடுத்து போறது தான் நல்லது. வெளியூர் பயணங்களை இன்னைக்கு கட்டாயமா தள்ளி வைங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப பொறுமையா போயிட்டு வாங்க. ஆரோக்கியத்துல சின்னதா சோர்வு வரலாம். நேரத்துக்கு சாப்பிட்டு ஓய்வெடுங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 4. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கை ரொம்பவே அதிகமா இருக்க போற நாளுங்க. எந்த ஒரு சவாலான வேலையையும் ரொம்ப ஈஸியா முடிச்சு எல்லாரையும் அசத்த போற நாளுங்க இது. உங்களை மதிக்காதவங்க கூட இன்னைக்கு உங்களை தேடி வந்து பேசுவாங்க. வியாபாரத்துல இன்னைக்கு அதிரடியான லாபம் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட ஆதரவு முழுமையா கிடைக்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வு பத்தின பேச்சுக்கள் நடக்கும். பணவரவு தாராளமா வந்து சேரும். குடும்பத்துல ரொம்ப சந்தோஷமான சூழல் நிலவும். பிள்ளைகளோட திறமைய பார்த்து ரொம்ப பெருமைப்படுவீங்க. வீட்ல பெரியவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவும் துணையா இருக்கும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். நாள் முழுக்க ஒரு புது தெம்பு இருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் முருகன். அதிர்ஷ்ட நிறம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 9. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்க போற நாளுங்க. நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் நல்லபடியா முடியும். ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நல்ல செய்தி இன்னைக்கு உங்களை தேடி வந்து உங்க மனச குளிர வைக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்ப திருப்தியா இருக்கும். புதிய முதலீடுகள் செய்ய இன்னைக்கு ரொம்ப சரியான நாள். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட ஆதரவு முழுமையா கிடைக்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வு பத்தின பேச்சுக்கள் நடக்கும். பணவரவு தாராளமா வந்து சேரும். குடும்பத்துல ரொம்ப சந்தோஷமான சூழல் நிலவும். பிள்ளைகளோட திறமைய பார்த்து ரொம்ப பெருமைப்படுவீங்க. வீட்ல பெரியவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவும் துணையா இருக்கும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். நாள் முழுக்க ஒரு புது தெம்பு இருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பெருமாள். அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 7. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை முழுமையா துணை நிக்கிற நாளுங்க. எதையும் ரொம்ப பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு வெற்றி காண்பீங்க. வெளிவட்டாரத்துல உங்க மதிப்பும் மரியாதையும் கூடும். வியாபாரத்துல இன்னைக்கு உங்க எதிர்பார்ப்புக்கேத்த லாபம் வரும். தொழில்ல ஒரு பெரிய வளர்ச்சி கண்ணுக்கு தெரியும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்க திறமையை நிரூபிக்க ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடைக்கும். அதை சரியா பயன்படுத்திக்கோங்க. பண விஷயத்துல எந்த குறையும் வராது. குடும்பத்துல சின்ன சின்ன சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்கும். சொந்தக்காரங்க வந்து உங்களை ஆச்சரியப்படுத்துவாங்க. கணவன் மனைவிக்கு இடையில நல்ல அன்பும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் இருக்கும். ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 6 மற்றும் 8. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமஹ் பிரச்சோடயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே,
இன்னைக்கு உங்களுக்கு எதிர்பாராத உதவிகள் தேடி வர்ற நாளுங்க. நீங்க ரொம்ப கஷ்டம்னு நினைச்ச ஒரு வேலைய உங்க நண்பர்கள் ரொம்ப சுலபமா செஞ்சு முடிச்சு கொடுப்பாங்க. மனசுல ஒரு பெரிய பாரம் இறங்குன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு விற்பனை ரொம்ப அமோகமா இருக்கும். புதிய கிளைகள் ஆரம்பிக்க பிளான் பண்ணுவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைப்பளு குறைஞ்சு மனசு நிம்மதியா இருக்கும். பணவரவு இன்னைக்கு உங்க எதிர்பார்ப்பை விட அதிகமாவே இருக்கும். குடும்பத்துல ரொம்ப அன்பான சூழல் நிலவும். சகோதரர்கள் மூலமா ஒரு நல்ல லாபம் வந்து சேரும். வீட்ல இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாம் இன்னைக்கு ஒரு நல்ல முடிவுக்கு வரும். ஆரோக்கியம் நல்லபடியா இருக்கும். உடம்புல சுறுசுறுப்பு கூடும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காலபைரவர். அதிர்ஷ்ட நிறம் கரும்பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 5. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே க்ருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தெய்வீக சிந்தனைகள் அதிகமா கூடி மனசு ரொம்ப அமைதியா இருக்க போற நாளுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை இன்னைக்கு பெருசா பாதிக்காது. வீட்ல பெரியவங்களோட ஆலோசனைகள் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய வழிகாட்டியா இருக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்ப சீரா இருக்கும். எந்த ஒரு நஷ்டமும் வராது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை விஷயமா இருந்த குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு தெளிவு பிறக்கும். பணவரவு இன்னைக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்க தொடங்குவீங்க. குடும்பத்துல ரொம்ப மகிழ்ச்சி நிரம்பி வழியும். உறவினர்களோட இருந்த பழைய மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி ஒற்றுமை கூடும். மாலையில குடும்பத்தோட ஒரு ஆன்மீக சொற்பொழிவு கேட்க போவீங்க. ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். மனசுல ஒரு பெரிய நிம்மதி எப்பவும் நிலைச்சிருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 9. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப சிறப்பான வெற்றிகள் கிடைக்க போற நாளுங்க. மனசு ரொம்ப லேசா ஃபீல் பண்ணுவீங்க. எந்த ஒரு வேலையையும் அவசரப்படாம ரொம்ப அமைதியா, அதே சமயம் ரொம்ப வேகமா செஞ்சு முடிப்பீங்க. உழைப்புக்கேத்த பலன் காத்துக்கிட்டு இருக்கு. வியாபாரத்துல இன்னைக்கு புதிய மாற்றங்களை செய்ய நினைப்பீங்க. அது மூலமா எதிர்காலத்துல நல்ல லாபம் வரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைப்பளு கொஞ்சம் இருந்தாலும் அதை ரொம்ப திறமையா செஞ்சு முடிச்சு நல்ல தேர் வாங்குவீங்க. பணவரவு ரொம்ப சீரா இருக்கும். குடும்பத்துல ரொம்ப நல்ல அமைதி நிலவும். வாழ்க்கை துணையோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ரொம்ப பக்கபலமா இருப்பீங்க. வீட்ல சுபகாரியங்கள் சம்பந்தமான பேச்சுகள் ரொம்ப நல்லபடியா நடக்கும். ஆரோக்கியம் சீரா இருக்கும். சத்தான உணவுகளை எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 7 மற்றும் 8. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு பல வழிகள்ல லாபம் தேடி வர்ற நாளுங்க. ரொம்ப நாளா வராம இருந்த பணம் இன்னைக்கு எதிர்பாராத விதமா உங்க கைக்கு வந்து சேரும். மனசுல இருந்த பயமெல்லாம் நீங்கி அமைதி பிறக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு உங்க எதிர்பார்ப்புக்கேத்த லாபம் வரும். தொழில்ல ஒரு பெரிய வளர்ச்சி கண்ணுக்கு தெரியும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு புதிய பதவி அல்லது இடமாற்றம் பத்தின நல்ல தகவல் தேடி வரும். பண விஷயத்துல தாராளமா இருக்கும். குடும்பத்துல சின்ன சின்ன சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்கும். சொந்தக்காரங்க வந்து உங்களை ஆச்சரியப்படுத்துவாங்க. கணவன் மனைவிக்கு இடையில நல்ல அன்பும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் இருக்கும். ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 6. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே க்ருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புது நம்பிக்கையும் உற்சாகமும் கிடைக்க போற நாளுங்க. மனசுல இருந்த பாரமெல்லாம் குறைஞ்சு ஒரு புது நம்பிக்கை பிறக்கும். அரசாங்கம் தொடர்பான வேலைகள்ல இன்னைக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும். வியாபாரத்துல இன்னைக்கு விற்பனை ரொம்ப சூப்பரா இருக்கும். புதிய கிளைகள் ஆரம்பிக்கவோ அல்லது தொழிலை விரிவாக்கம் செய்யவோ இது ரொம்ப நல்ல நாள். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைப்பளு கொஞ்சம் இருந்தாலும் அதை ரொம்ப திறமையா செஞ்சு முடிச்சு நல்ல பேர் வாங்குவீங்க. பணவரவு ரொம்ப சீரா இருக்கும். குடும்பத்துல ரொம்ப நல்ல அமைதி நிலவும். வாழ்க்கை துணையோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ரொம்ப பக்கபலமா இருப்பீங்க. வீட்ல சுபகாரியங்கள் சம்பந்தமான பேச்சுகள் ரொம்ப நல்லபடியா நடக்கும்.
ஆரோக்கியம் சீரா இருக்கும். சத்தான உணவுகளை எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சாய்பாபா. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 5. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.